அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு வரோம். அதேமாதிரி ஒரு +2 முடிக்கிற மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வராங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரீசண்டாக ஒரு முக்கியமான செய்திகள் சொல்லியிருக்காங்க. என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீட் எக்ஸாமோட ரிசல்ட்ஸை உங்களுக்கு போஸ்ட்போன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது தள்ளி வைக்க சொல்லியிருக்காங்க, இல்லைன்னா அப்படியே நிறுத்தி வைக்க சொல்லியிருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கலை, ப்ளஸ் வேறு நார்த் இந்தியாவிலேயும் ஒரு ஸ்டேட்டில், மத்திய பிரதேஷ்லேயுமே ஒரு ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா அவங்க ரிசல்ட்ஸை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ஒரு பேன் பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் புதுசாக தமிழ்நாட்டில் ஒரு எக்ஸாம் சென்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ப்ராப்பராக பண்ணலை, கரண்ட்டு போயிருச்சு, அதனால் எக்ஸாம்ஸ் எங்களால் சரியான முறையில் எழுத முடியல, எங்களுக்கு எக்ஸாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 13 பேர் சேர்ந்து ஒரு கேஸ் போட்டிருக்கிறாங்க. ஓகே, இதனால் நீட் எக்ஸாமோட ரிசல்ட்ஸை அப்படியே ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ இதோட இம்பேக்ட்டுங்கிறது மெடிக்கல் கவுன்சிலிங்கில் மட்டும்தான் இருக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாதுங்க. இதோட இம்பேக்ட்டுங்கிறது எல்லா வகையான கவுன்சிலிங் எக்ஸப்ட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கவுன்சிலிங் மட்டும் சடனாக பார்த்திங்கன்னா அது நடக்கிற தேதியில் ஆஸ் பர் தி கவுன்சிலிங் ஸ்கெடியூல் நடந்துருங்க. ஆனால் அது இல்லாமல் முக்கியமாக பார்த்திங்கன்னா டிஎன்இஏன்னு சொல்லக்கூடிய இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்க்கான கவுன்சிலிங்கிறது கொஞ்சம் தள்ளி போகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக தள்ளி போகும். ஏன்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்ங்கிறது எப்படி தமிழ்நாட்டில் பிளான் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மெடிக்கல் கவுன்சிலிங்கிறது நடக்கும். அந்த மெடிக்கல் கவுன்சிலிங்கிறது எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் நடக்கும். அந்த எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் முடிச்சுட்டு தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கிறது நடத்துவாங்க. ஏன்னா எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்கோட ஒரு 2வது ரவுண்டு போகிறப்ப நம்மளுக்கு பேரலாக இங்கே இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கோட ஃபஸ்ட் ரவுண்டு போகும். அதுபோக அது கூட பேரலாக என்ன பண்ணுவாங்கன்னா அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் நடக்கும். இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கும் அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங்கும் ஒரு 2 ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நர்சிங் ஃபார்மசி படிப்புகளுக்கான பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கிறது நடக்கும். அந்த பேராமெடிக்கல் கவுன்சிலிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறமேல் தான் நம்மளுக்கு டிப்ளமோ இன் நர்சிங் கவுன்சிலிங்கிறது நடக்கும். இதுதான் ஒவ்வொரு வருஷமும் பண்ணிகிட்டு இருக்க விஷயம். இப்போ இதே மாதிரியான இஷ்யூ ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி வந்தப்போ என்ன பண்ணாங்கன்னா, எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்கான தேதிகள் முடிவாகிற வரைக்கும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கான ஸ்கெட்யூல் விடவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் இன்ஜினியரிங் மெடிக்கல் கவுன்சிலிங்கோட ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறமேல் தான் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கிறத ஆரம்பித்தாங்க. எதனால் எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்கை நடத்தி முடிச்சுட்டு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நிறைய மாணவர்கள் அதாவது நீட் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, நீட்டில் சீட்டு கிடச்சிரும்னு நினச்சிருக்கக்கூடிய மாணவர்கள், எம்பிபிஎஸ்ல இடங்கள் கிடைக்கக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் டைரெக்டாக இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நடத்துவீங்கன்னா இங்கேயும் பார்ட்டிசிபேட் பண்ணி கண்டிப்பாக நீட்டில் நல்ல ஸ்கோர் வாங்குறவங்க +2லேயும் நல்ல மதிப்பெண்கள் வாங்கியிருப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே டாப் மோஸ்ட் காலேஜஸ் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சீட் எடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு அண்ணா பல்கலைக்கழகம் சென்னையை எடுத்துக்கிறோம், காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, எம்ஐடி மற்றும் டாப் மோஸ்ட் நீங்கள் நினைக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் எல்லாத்துலேயுமே அவங்க சீட்டை எடுத்துருவாங்க. இப்போ அதுக்கடுத்து எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் நடக்கிறப்ப என்ன பிரச்சனை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே அங்கே போயிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சீட் எல்லாமே லேப்ஸ் ஆயிரும். இப்போ இந்த சீட்டை அடுத்த ரவுண்டுக்கும் மாற்றவும் முடியாது. இப்போ ப்ரைவேட் காலேஜஸ்னால் கூட மேனேஜ்மெண்ட் சீட்ஸாக அவங்க ஃபில் பண்ணலாம். பட் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிஷியலாக அண்ணா யூனிவர்சிட்டியோட காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இண்டியன் கேம்பஸ் மற்றும் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் மேனேஜ்மெண்ட் சீட்ஸ்லாம் கிடையாது. ஒன்ஸ் ஃபுல் ஆச்சுன்னா ஃபுல்லானது தான், ஃபில் ஆகலைங்கிற பட்சத்தில் அந்த சீட் வேகன்சியாக மட்டுமே இருக்கும். ஏன்னா லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாகவே பார்த்திங்கன்னா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இண்டியில் ஒரு 30லேருந்து 40 சீட் வேகன்சியாக இருக்குது. அது ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். கவுன்சிலிங் முடிச்சுட்டு வேறு ஏதாவது இடங்கள் கிடச்சி போகிறவங்க மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடங்கள் அப்படியே வேக்கண்ட்டாக தான் வைக்கணும். ப்ரைவேட் காலேஜஸ் மட்டும் அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா மேனேஜ்மெண்ட் சீட்ஸாக ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காகவே கவுன்சிலிங் எப்பயுமே எம்பிபிஎஸ்ல மினிமம் ஒரு ரவுண்டாச்சு கவுன்சிலிங் முடிச்சுட்டு தான் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கிறது நடத்துவாங்க. ஸோ இப்போ இந்த நீட் எக்ஸாமோட ஸ்கோர்ஸை பேன் பண்ணி வச்சுருக்கிறதுனால இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்கே நம்மளுக்கு கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஜூன் 30 நீட்டோட எக்ஸாம் ரிசல்ட்ஸுங்கிறது வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ ஜூன் 30ங்கிற ரிசல்ட் வந்ததுக்கப்புறமேல் தான் நீங்கள் ஆல் இந்தியா கவுன்சிலிங் நடக்கும். அதுக்கடுத்து தான் தமிழ்நாடு கவுன்சிலிங் நடக்கும். அதுக்கடுத்து தான் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கை பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ இவங்க இந்த ரிசல்ட்ஸ்க்கு ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கிறது மேபி எக்ஸாமே நடத்துகிறாங்களா என்னன்னு தெரியலைங்க.
அந்த 13 பேத்துக்கு மட்டும் நடத்த போகிறாங்களா, இல்லை ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இந்த மாதிரி புதுசாக நடத்துகிறாங்களான்னு தெரியல. இப்போ இந்த 13 பேர் வந்து கேஸ் போட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயமும் நடக்கும். இது மாதிரி வேறு சில சென்டர்ஸ்லாம் ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூ இருக்கிறவங்கலாம் இப்போ புதுசாகவும் கேஸ் போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அப்போ இப்படி ஒவ்வொருத்தங்களாக வந்து போடுறப்ப இந்த நீட் எக்ஸாமோட ரிசல்ட்ஸுங்கிறது எப்படி வருமா வராதாங்கிறதே இப்போ நம்மளுக்கு தெரியாமல் போயிடுச்சு. இது போக இதோட இம்பேக்ட் எல்லா விதமான கவுன்சிலிங்க்கும் அஃபெக்ட் ஆகும். இந்த நீட் எக்ஸாமோட ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி தான் எல்லா விதமான கவுன்சிலிங்கும் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸாக்ட்லி நீட் எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் சொன்ன தேதியில் வந்துருச்சுன்னா எல்லா கவுன்சிலிங்கும் ஆஸ் பர் தி ஸ்கெட்யூல் மேக்ஸிமம் டிஎன்ஏ கவுன்சிலிங்கிறது ஜூலையோட செகண்ட் வீக்கில் வருஷம் ஆரம்பிக்கிறாங்க. அதில் நடக்கும். அப்படி ஒருவேளை இந்த நீட் எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் தள்ளி போக என்ன ஆகும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கவுன்சிலிங்கும் தள்ளி போய் நம்மளுக்கு வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் வரைக்குமே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மாணவர்களும் பெற்றோர்களும் அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கண்டினியூஸாக கூப்பிட்டு என்ன கேட்குறீங்கன்னா, சார் கவுன்சிலிங்கில் சீட்டு கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது சார், கவுன்சிலிங்கில் வந்து சீட்டு கிடைக்காதுங்கிறாங்க, இந்த மார்க்குக்கு வந்து கிடைக்காதுங்கிறாங்க, கல்லூரிகளில் சீட்டு முடியும்னு சொல்லி எல்லாருமே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் போய் அவசரமாக போய் காலேஜில் சேர்ந்துடுறோம் சார், எதுக்கும் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு சீட்டு போட்டு வச்சிடறோமே அப்படின்லாம் நிறைய பெற்றோர்கள் கேட்குறாங்க. அப்படிலாம் எந்த அவசியமும் இல்லை. கவுன்சிலிங்கில் எவ்வளோ கம்மியாக கட் ஆஃப் வாங்கினாலுமே சீட்டுங்கிறது இருக்க தான் செய்யுதுங்க. ஸோ பெற்றோர்கள் அவசரப்பட வேண்டாம். உங்களுக்கு கவுன்சிலிங் தள்ளி போக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லது தான். ஏன்னா எம்பிபிஎஸ் மாணவர்கள் எல்லாமே எம்பிபிஎஸ் போயிட்டாங்கன்னா இங்கே நம்ம கொஞ்சம் கம்மியாக கட் ஆஃப் வாங்கியிருந்தாலும் நம்மளுக்கு நல்ல கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ அவங்களும் உள்ளுக்க வர்றாங்க. எம்பிபிஎஸ்சில் சீட்டு கிடைக்க வேண்டிய மாணவர்களும் இங்கே உள்ளுக்க வந்து சீட்டை எடுத்துகிட்டு அதுக்கடுத்து ஷிஃப்ட் ஆனாங்கன்னா சீட்டும் வேஸ்ட் ஆகும். ப்ளஸ் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கல்லூரிகளும் மேலேருந்து கொஞ்சம் கீழே தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட தகவல்கள். இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு பல்வேறு வகையான படிப்புகள், பல்வேறு வகையான கல்லூரிகள், கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.